கிறிஸ்தவத்தில் சாதி இருக்கிறதா? உன்னை போல பிறரை நேசி என்று ஆண்டவர் சொன்னாரு. அப்பேற்பட்ட இயேசுவை பின்பற்றுவர்களுக்குள்ளாக சாதி எப்படி வந்தது? எப்பொழுது வந்தது? சில சபைகளிலே ஒரு சாதி ஒரு பக்கம் உட்கார்றாங்க, இன்னொரு சாதி இன்னொரு பக்கம் உட்காருகிறார்கள் என்று கேள்விப்படும் பொழுது மிகவும் உள்ள வேதனையா இருக்கு. அது மட்டுமல்ல, சில கிறிஸ்தவர்கள் கல்லறையிலும் சாதி பார்க்கிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். இதை மிகவும் பண்புள்ள நல்ல அரசியல் தலைவர்கள் இந்த கேள்விகளை எழுப்புகிறாங்க. அவர் எழுப்புகிற அந்த கேள்வி கொஞ்சம் பாருங்க, நியாயமான கேள்வி. கிறிஸ்தவத்தில் ஜாதி என்று சொல்லக்கூடிய, தொகுக்கக்கூடிய, எழுதக்கூடிய, நேர்காணல்களை பதிப்பிக்கக்கூடிய ஒரு தேவை ஏன் நிகழ்ந்திருக்கிறது என்றால், நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் ஆகியும் கிறிஸ்தவம் இங்கே வந்து வேர்விட்டு வளர்ந்திருந்தாலும் கிறிஸ்தவத்திற்கான வேர்கள் சாதிய வேர்களாக இருக்கின்றன. அடிப்படையான கிறிஸ்தவ வேர் ஆதி வேர்களாக இல்லை. ஆதி காலத்தில் கிறிஸ்தவ எத்தகைய பண்புகளை கொண்டதாக இருந்ததோ அந்த வேர்கள் இந்திய மண்ணில் இல்லை. மிகவும் தெளிவாக யாருடைய மனதையும் புண்படுத்தாம இருக்கிறவனமாக அவர் கேட்கிற கேள்விக்கு எல்லா கிறிஸ்தவர்களும் பதில் சொல்லக்கூடிய ஒரு கட்டாயத்தில் நாம் காணப்படுகிறோம். நன்றாக கவனிங்க. அவர் சொல்லுகிறது என்னவென்றால், ஆதி சபையில் ஆதி கிறிஸ்தவர்களுக்குள்ளாக சாதி இல்லை. ஆனால் இப்பொழுது இப்படி இருக்கிறதே, அதுதான் கிறிஸ்தவத்தில் சாதி எப்படி வந்தது? முக்கியமான 5 காரியங்களை பார்க்க போறோம். சாதி என்றால் என்ன? தேவன் சாதியை படைத்தாரா? யூதர்களுக்குள்ளாக சாதி இருந்ததா? ஆதி அப்போஸ்தல சபை சாதி பார்த்ததா? கடைசியாக வேதம் சாதி குறித்து என்ன சொல்கிறது என்று 5 குறிப்புகளை பார்க்க போறோம். வாருங்கள் பார்ப்போம். வெல்கம் டு ட்ரூத் இன் தமிழ். நான் போதகர் ஜேக்கப் ஜெயராஜ். முதலாவது, சாதி என்றால் என்ன? சிம்பிள். கிரேடட் இன் ஈக்வாலிட்டி, அதாவது பிறப்பாலே ஒருவர் உயர்ந்தவர், அடுத்தது பிறப்பாலே ஒருவர் தாழ்ந்தவர். இதுதான் சாதி குறித்ததான ஒரு புரிந்து கொள்ளுதல். இரண்டாவது, படைத்த தேவன் சாதி சாதியாக படைத்தாரா? என்ன சொல்லுகிறது தேவனை குறித்து என்று நம்ம பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் தேவன் மனுஷனை எப்படி படைத்தார் என்றால், தேவனுடைய சாயலாகவே படைத்தார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவனை உயர்ந்தவனாக ஒருவனை தாழ்ந்தவனாக, அல்லது ஆணை உயர்ந்தவனாக பெண்களை தாழ்ந்தவர்களாக கூட ஆண்டவர் படைக்கல. பைபிள் இஸ் வெரி கிளியர். தேவன் மனுஷனை தன்னுடைய சாயலாகவே படைத்தார், அவனை ஆணும் பெண்ணுமாக படைத்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப ஆண்டவருடைய படைப்புல கூட சாதியாக படைக்கவில்லை. தேவனை போலத்தான் படைக்கிறார், ஆணும் பெண்ணாக தான் படைக்கிறார். சாதியை தேவன் உண்டாக்கவில்லை. மூன்றாவது, யூதர்களுக்குள்ள சாதி இருந்ததா? நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். யூதர்களுக்கு சாதி என்றால் என்னன்னு தெரியாது. கேஸ்டிசம், கேஸ்ட் என்றால் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அவர்களை பொறுத்தவரையிலும் அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், மற்றவர்களெல்லாம் புறஜாதிகள், ஜென்டைல்ஸ், அப்படிதான் அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. அடுத்தது, இந்த 12 கோத்திரத்துக்குள்ளாக ஏதாச்சும் சாதி இருந்ததா என்றால் இல்லை. யூதர்களுக்குள்ளாக குலம் இருந்தது, கோத்திரம் இருந்தது, 12 கோத்திரம் இருந்தது. ஆனால் சாதி என்பது ஒருவன் உயர்ந்தவன் ஒருவன் தாழ்ந்தவன், யூதா கோத்திரம் உயர்ந்த கோத்திரம், பென்யமின் கோத்திரம் தாழ்ந்த கோத்திரம், அப்படிலாம் எதுவுமே இல்லை அங்கேயும். அப்ப யூதர்களுக்குள்ளும் சாதி இல்லை. நான்காவது, கிறிஸ்தவத்தில் சாதி இருந்ததா என்றால் சுத்தமாக இல்லை. வேதம் தெளிவாக சொல்கிறது. கலாத்தியர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் இதை சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, எல்லோரும் கிறிஸ்துவுக்குள் சமமாக இருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ ஆதி சபையிலும் கிறிஸ்தவத்திலும் சாதி என்பது இல்லவே இல்லை. பாருங்க, உலகம் முழுக்க ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் இருக்கு. நான் வெள்ளையன், நீ கருப்பன். அடுத்தது மொழி டிஸ்கிரிமினேஷன் இருக்கு, அல்லது அவர்கள் யூதர்கள் இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருக்கு, அதாவது ஒரு பாகுபாடு. ஆனால் சாதி என்பது இருக்கிறதா என்றால் சுத்தமாக கிடையாது. ஒரு உயர்ந்தவர் ஒருவர் தாழ்ந்தவர் என்ற மனப்பான்மை யூதர்களுக்குள்ளும் இல்லை, கிறிஸ்தவத்திலும் இல்லை. யூதர்களை பொறுத்தவரையிலும் மறுபடியும் சொல்லுகிறேன், அவனை தவிர எல்லாரும் அவன் எப்படி நினைப்பானா, ஜென்டைல் புறஜாதிகளாக தான் நினைப்பான். மற்றபடி அவர்களுக்குள்ள சாதி இருந்ததா என்றால் இல்லை. கிறிஸ்தவத்திலும் சாதி என்பது சுத்தமாக இல்லை. ஐந்தாவதாக, வேதத்துல சாதி என்று எழுதியிருக்கிறது. அதாவது ஆண்டவர் காட்டு மிருகங்களை அதின் சாதியின்படியே, நாட்டின் மிருகங்களை அதின் சாதியின்படி எழுதியிருக்கிறது என்றால், நீங்க ஆங்கிலத்தில் பார்க்கும்போதோ அதனுடைய கைண்ட், அதனுடைய வகை என்று எழுதப்பட்டிருக்கும்.
அடுத்தது, ஆபிரகாமை உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று எழுதப்பட்டிருக்கே. தமிழில் தான் ஜாதி என்று போட்டு இருக்கு. ஆங்கிலத்தில் படிக்கும்போது நேஷன் என்று இருக்கும். எபிரேய பதத்தில் படிக்கும்போது ட்ரூப், ஒரு கூட்டம் என்று இருக்கும். அடுத்தது, ஈசாக்குக்கு அவனுக்கு பிறக்கிற பிள்ளை 2 சாதியாக இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் கேட்கலாம், அந்த 2 சாதி கூட தமிழில் தான் அந்த டிரான்ஸ்லேஷன், கேஸ்ட்னு இல்லை. ஆங்கிலத்தில் நேஷன் இருக்கும். அடுத்தது கிரீக்கில் பார்க்கும்போது எத்னோஸ்னு இருக்கும். அதாவது அவங்களுடைய இனம், அவங்களுடைய கூட்டம், அப்படிதான் இருக்குமே தவிர வேதத்தில் இவர்களை சாதி என்று எழுதவில்லை. அதாவது கேஸ்ட் என்று இல்லை, நேஷன் என்று இருக்கு. சில கேள்வி, அப்போ யோசேப்பினுடைய வம்சத்தில் பிறந்தவர்கள் அந்த வம்சத்தில் தான் திருமணம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்க என்றாலும் வேதத்தில் கான்டெக்ட் பார்க்கணும். அங்கே இருக்கிற பெண்களுக்கு அந்த கோத்திரத்தில் ஆண்கள் இல்லை துணைக்கு. அப்போ வேற கோத்திரத்துக்கு போகும்போது இந்த பெண்களுடைய அந்த லேண்ட், அந்த சொத்தெல்லாம் ஆண்டவர் வாக்கு கொடுத்த அந்த சொத்து எங்கே போயிடும்னா அடுத்த வம்சத்துக்கு போயிடும். அதனால் ஆண்டவரிடத்தில் முறையிடும் போத ஒரு ஆலோசனையாக டெம்பரவரி ஒரு திட்டமாக உங்களுக்குள்ளங்க நீங்கள் திருமணம் பண்ணிக்கலாம், நீங்கள் கேட்டதுனால எழுதப்பட்டு இருக்கு. நீங்கள் பிறகு பார்க்கும்போது அவர்கள் வேற வேற திருமணம் பண்ணி கொண்டார்கள். அந்த காலகட்டத்திற்கு அது தேவைப்பட்டுச்சு. அது கூட அவங்க கோத்திரத்துக்குள்ள. அப்படி பார்க்கும்போது கூட ஏற்றத்தாழ்வு எதுவுமே இல்லை. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தை தான் அவங்க அனுபவிக்கணும். அவங்களுடைய லேண்டை, நிலத்தை மற்றவங்க திருடக்கூடாது, எடுத்துக்க கொள்ளக்கூடாது, இல்லைன்னா அவங்களுடைய வரலாறு இல்லாத போயிடும். ஆகவே சில காலகட்டத்திற்காக அப்படியாக கொடுக்கப்பட்டது. நீங்கள் அதுக்கு பின்னாடி நீங்கள் பார்க்கும்பொழுது மரியாளும் யோசேப்பு கூட ஒரே கோத்திரம் இல்லையே. யோசேப்பு யூதா கோத்திரம், மரியாள் லேவி கோத்திரம். அதனால தான் உன்னுடைய இனத்தால் என்று எலிசபெத் எழுதப்பட்டு இருக்கு. சில சமயத்தில் வேதத்தில் எழுதியிருக்கிற சில வார்த்தைகள் கிறிஸ்தவர்களுக்கு தெரிகிறதில்ல. ஆபிரகாமே உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்னா இவங்க கேஸ்ட்னு நினச்சிக்கிறாங்க. அது நேஷன், ஒரு குரூப் என்ற அர்த்தம். அடுத்தது, நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், இனத்திற்கும் ஜனத்திற்கும் கோத்திரத்திற்கும் அவர் வீட்டார்னு சொல்லுவாங்க, அந்த வீட்டில் பெண் எடுத்தேன், அதற்கும் சாதிக்கும் கிறிஸ்தவர்களுக்கு வித்தியாசம் தெரியல. அதுதான் பிரச்சனை. வேதத்தில் எந்த இடத்துல சாதியை குறித்து எழுதப்பட்டு இருக்கு? யூதர்களுக்கு சாதி என்றால் என்ன தெரியுமா? ஆதி அப்போஸ்தலர்களுக்கு சாதி என்றால் என்ன தெரியுமா? வேதத்தில் சாதி என்று ஏதாச்சும் எழுதி இருக்கிறதா? பிறப்பால் ஒருவன் உயர்ந்தவன், பிறப்பால் ஒருவன் தாழ்ந்தவன் என்று. உன்னை போல பிறரை நேசி என்று தான் சொல்லப்பட்டிருக்கு. உனக்கு மற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ நீ முதலாவது அவர்களுக்கு செய் என்று எழுதப்பட்டிருக்கு. கன்சிடர் அதர்ஸ் பெட்டர் தென் யூ என்று எழுதப்பட்டிருக்கு. நான் தான் பெரியவன் என்று பெருமை அடித்துக் கொள்ளுகிறவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. வேதத்தில் எங்கேயும் நம்ம சாதி பார்க்க முடியாது. நன்றாக கவனிங்க. ஒருவேளை அந்த தேவன் இந்த வேதாகமத்தில் சாதியை அனுமதித்திருந்தால், பிறப்பால ஒருவன் உயர்ந்தவன், பிறப்பால ஒருவன் தாழ்ந்தவன் என்று இந்த வேதத்தின் தேவன் அப்படி படைத்து அப்படி வேதாகமத்தை எழுதியிருந்தால், முதலாவது இந்த வேதத்தை தூக்கி எறிந்துவிட்டு பெரியாரனுடைய தொண்டனா நான் போயிருப்பேன். தேவன் சாதியை படைத்தாரா? யூதர்களுக்குள்ள சாதி இருந்ததா? ஆதி கிறிஸ்தவர்களுக்குள்ள சாதி இருந்ததா? வேதத்தில் நம்மளால் சாதி பார்க்க முடியுமா? இந்த சாதி என்ற மனநிலை கிறிஸ்தவர்களுக்குள்ளாக பாதியில் வந்தது. மற்றவர்களை விட நான் உயர்ந்தவன், மற்றவர்கள் தாழ்ந்தவர்கள், நான் தான் உயர்ந்தவன் என்று நினைக்கிற ஒரு குணம் இயேசு கிறிஸ்துவனுடைய குணம் அல்ல. அவரை வணங்குகிறவருடைய குணம் அல்ல, அவரை பின்பற்றுவருடைய குணம் அல்ல. ஒன்றே ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாக இருக்கிறது. உன்னை போல பிறனையும் நேசி. என்னுடைய ஹம்பிள் ரிக்வெஸ்ட் எல்லா போதகர்களுக்கும் என்னவென்றால், உங்கள் சபையில் இதை குறித்து பேசுங்க, தொடர்ச்சியாக பேசுங்க. முதலாவது போதகர்களாகிய நமக்குள்ள இந்த சாதி மனப்பான்மை இருக்கக்கூடாது. எல்லா சாதிக்குள்ளாகவும் திருமணம் பண்ணுகிறதான ஒரு மனப்பான்மையை உண்டாக்கி கொள்ள வேண்டும். இரண்டாவது, விசுவாசிகளோடு இதை பேச வேண்டும். மூன்றாவது, படைத்தவர் வேதத்தில் சாதி என்பது இல்லை, இல்லைவில்லை என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். வருகிற ஜெனரேஷனுக்கு உலகம் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவத்தில் சாதி இல்லாதது போல கிறிஸ்தவர்களுக்குள்ளும் சாதி மனப்பான்மை இல்லை என்று உலகம் அறிந்து கொள்ள வேண்டும். மே காட் பிளஸ் யூ. இந்த டீச்சிங் உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இதை குறித்து பேசுங்க. யாவரிடத்திலும் சமாதானமாக இருங்க.
உங்களை காட்டிலும் மற்றவர்களை கனப்படுத்தி எண்ணுங்க. காட் bless you all.